ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம விண்டோஸில் இருக்கிற சம் இன்ட்ரெஸ்டிங்கான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மினிமைஸ் ஒன் ஆர் மோர் ஆப்ஸ் அட் சேம் டைம். ஸோ ஒரே நேரத்தில் நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தா அதை விண்டோஸ் ப்ளஸ் எம் கீ ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் மினிமைஸ் பண்ணிக்க முடியும். ஓப்பன் ஆப்ஸ் ஃப்ரம் டாஸ்க் பார். நீங்கள் டாஸ்க் பாரில் பின் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பை கிளிக் பண்ணாமலே கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். விண்டோஸ் ப்ளஸ் 1 2 3. விண்டோஸ் கூடவே 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து உங்கள் டாஸ்க் பாரில் அரேஞ்ச் ஆகிருக்கிற ஆப்ஸ் எல்லாமே ஒன்றா ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் ப்ளஸ் 1 கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப் ஓப்பன் ஆகும். விண்டோஸ் ப்ளஸ் 2 கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து செகண்ட் இருக்கிற ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். நம்ம எப்படி ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் 2 ஆப் யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி விண்டோஸ்லேயும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் விண்டோஸ் ப்ளஸ் எந்த சைடு உங்களுக்கு அந்த ஆப் வேணுமோ அந்த சைடு ஆரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மறுபடி ரெண்டாவது என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதையும் அதே மாதிரி விண்டோஸ் ப்ளஸ் எந்த சைடு உங்களுக்கு அந்த ஆப் வேணுமோ அந்த சைடு ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஸ்விட்ச் ஆப்ஸ். நீங்கள் ஒன் ஆர் மோர் ஆப்ஸ் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்லேருந்து அடுத்த ஆப்புக்கு நேவிகேட் ஆகணும்னா அல்ட் ப்ளஸ் டேப் கீயை கிளிக் பண்ணி ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது டெஸ்க்டாப் ஸ்விட்சிங். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் நிறையா அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் வச்சுருக்கீங்க. ஸோ அது இல்லாமல் இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் டேப் கீயை கிளிக் பண்ணி நியூவாக உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்த அப்ளிகேஷனுமே ரன் பண்ணாத டெஸ்க்டாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஹோம் ஸ்க்ரீனை உங்களுக்கு விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ப்ரோட்டோகால் எலக்ட்ரானிக்ஸ் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். Bye.